பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா இதெல்லாம் ஒரு ப்ரோமோவா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எப்பவுமே ஒரு சண்டையோ இல்லை ஒரு ஃபன்னான விஷயத்தையோ தான் ப்ரோமோவில் போடுவாங்க. இது ஃபன்னா அப்படின்னு கேட்டால் இவங்க நினச்சி போடுற அளவுக்கு இந்த ப்ரோமோவில் அந்த அளவுக்கு ஃபன்னும் கிடையாது, ஒரு சண்டையோ இல்லை ஒரு கான்ட்ரவர்சியும் கிடையாது. பட் ப்ரோமோ போடணும் அப்படின்றதுக்காகவே இந்த ப்ரோமோ போட்ட மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா கானா வினோத் வந்து பாடல் பாடுறாரு. கானா வினோத் பாடல் பாடினாலே அவர் யாரை பத்தி பாடல் பாடுவாரு இல்லை யாரை வந்து தாக்கி பாடுவாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அஃப்கோர்ஸ் அவரோட பாடல்கள் வந்து நமக்கு என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தாலுமே அவர் யாரை தாக்கி பாடுவாரு? திவாகர் அவர்களை. அதே தான் இந்த ப்ரோமோலும் நடந்திருக்கு. திவாகர் அவர்களை தாக்கி பாடுறாரு. அவரை வந்து முட்டைகோஸ் அப்படின்றாரு. அப்புறமா மீந்து போன உப்புமாலாம் உன் தட்டில் தான் இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக உனக்கு வயிற்ற கலக்கும் அப்படின்ற மாதிரி பாடியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முட்டை பப்ஸ்க்காக ஆசைப்பட்டு வந்துட்டியே பிக் பாஸுக்கு அப்படின்ற மாதிரி பாடுறாரு. ஸோ கானா வினோத் வந்து எப்பவுமே வந்து திவாகர் அவர்களை டார்கெட் பண்ணி தான் பாட்டு பாடிட்டு இருக்காரு. அது வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா மக்களுக்கு வந்து திவாகரை பிடிக்காது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மக்களும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த ப்ரோமோல திவாகர் அவர்களும் அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா வினோத் அவர்கள் ஏன் இந்த ஒரு திறமையை மற்ற கண்டஸ்டன்ஸை வச்சு பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி என் மைண்ட்ல இருக்கு. இதே மாதிரி கேள்வி உங்க மைண்ட்லயும் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா இதெல்லாம் ஒரு ப்ரோமோவா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எப்பவுமே ஒரு சண்டையோ இல்லை ஒரு ஃபன்னான விஷயத்தையோ தான் ப்ரோமோவில் போடுவாங்க. இது ஃபன்னா அப்படின்னு கேட்டால் இவங்க நினச்சி போடுற அளவுக்கு இந்த ப்ரோமோவில் அந்த அளவுக்கு ஃபன்னும் கிடையாது, ஒரு சண்டையோ இல்லை ஒரு கான்ட்ரவர்சியும் கிடையாது. பட் ப்ரோமோ போடணும் அப்படின்றதுக்காகவே இந்த ப்ரோமோ போட்ட மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா கானா வினோத் வந்து பாடல் பாடுறாரு. கானா வினோத் பாடல் பாடினாலே அவர் யாரை பத்தி பாடல் பாடுவாரு இல்லை யாரை வந்து தாக்கி பாடுவாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அஃப்கோர்ஸ் அவரோட பாடல்கள் வந்து நமக்கு என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தாலுமே அவர் யாரை தாக்கி பாடுவாரு? திவாகர் அவர்களை. அதே தான் இந்த ப்ரோமோலும் நடந்திருக்கு. திவாகர் அவர்களை தாக்கி பாடுறாரு. அவரை வந்து முட்டைகோஸ் அப்படின்றாரு. அப்புறமா மீந்து போன உப்புமாலாம் உன் தட்டில் தான் இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக உனக்கு வயிற்ற கலக்கும் அப்படின்ற மாதிரி பாடியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முட்டை பப்ஸ்க்காக ஆசைப்பட்டு வந்துட்டியே பிக் பாஸுக்கு அப்படின்ற மாதிரி பாடுறாரு. ஸோ கானா வினோத் வந்து எப்பவுமே வந்து திவாகர் அவர்களை டார்கெட் பண்ணி தான் பாட்டு பாடிட்டு இருக்காரு. அது வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா மக்களுக்கு வந்து திவாகரை பிடிக்காது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மக்களும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த ப்ரோமோல திவாகர் அவர்களும் அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா வினோத் அவர்கள் ஏன் இந்த ஒரு திறமையை மற்ற கண்டஸ்டன்ஸை வச்சு பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி என் மைண்ட்ல இருக்கு. இதே மாதிரி கேள்வி உங்க மைண்ட்லயும் இருக்கு.